சாமம் 4 வேதம். சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அறிகிறீர். காம நோயை விட்டினீர் கருத்திலே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசன். சாமம் அப்படின்னா டைமை சுருக்கி வச்சிருப்பாங்க. 1 ஜாமம், 2 ஜாமம், 3 ஜாமம் அப்படின்னு சொல்லி நாழிகையிலேருந்து மாறுபட்டது. மொத்தத்துல ஒண்ணு அப்பன்னா ஜாமம் பார்த்து இந்தந்த நேரம் பார்த்து காலையில பூபாலம் பாடணும், இரவுல இதை பாடணும். அது மாதிரிலாம் பாட்டுங்கள்லாம் பாடுறதுக்கு ராகங்கள்லாம் இந்த டைமுக்கு வச்சிருக்கிற மாதிரி வேதத்தை கூட இந்தந்த டைம்ல இதை செய்யணும். அறத்தை சரி சார்ந்து இதை, பொருள் சார்ந்து இதை அப்படின்னு, இன்பம் சார்ந்ததை, வீடு பேரு சார்ந்ததை அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி வேதங்களை சாமம் பார்த்து ஓதனா கூட. சாமம் 4 வேதம் சகல சாஸ்திரங்களும் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து படிச்சு சேமமாக ஓதினோம். எவ்வளவுதான் நீங்க பக்தியோட அழகாக ஸ்டைலா ஓதனாலும் சிவனை மட்டும் நீங்க அறியவே இல்லை. சிவனை நீர் அறிகிறீர். காம நோயை விட்டு. காம நோய்னா வெறும் காமம்னா செக்ஸ் கிடையாது. பொருள் மேல பற்று வைக்கிறது, ஆசை வைக்கிறது, இதெல்லாம் கூட காமம் தான். காமுறுதல் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண் பெண் மட்டுமே கிடையாது. ஒரு பொருள் மேல மயக்கம் ஏற்பட்டா கூட அது காமுறுதல் தான். ஸோ அந்த மாதிரி காமுறுதல்ல விட்டு கருத்துக்குள்ளவே நீங்க உணர்ந்தீங்கன்னா ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள். ஏன் ஊமையான அப்படின்னு சொன்னா பொருளற்றதா இருக்குது. வெட்ட வெளியை எப்படி எல்லாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் சொல்றாரு. ஊமையான காயம். ஒரு காயம் இருக்குது, ஆனா அது ஒரு ஊமையா இருக்கு. அது ஒரு பொருள் இல்ல, வடிவம் இல்ல, நிர்குணன், நிர்மலன், பரபிரம்மம், இப்படிலாம் பல பேர் அதுக்கு. எங்கள் ஈசனே அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் அவர் பக்கம் போயிடுறாங்களோ அவங்க எல்லாம் ஈசனே. இப்ப நான் இருக்கிறேன், என் குருவோட சேர்ந்து எங்கள் ஈசனேன்னு சொல்ற மாதிரி அவர் இருந்திருக்கிறாரு. அவரை கூட இருந்தவங்க எல்லாம் அவர் எங்கள் ஈசனே அப்படின்னு சொல்றாரு. சாமனால வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அறிகிறீர். காம நோயை விட்டு நீர் கருத்திலே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பேன் எங்கள். சங்கு 2 தாரை 1 சன்ன பிள்ளல் ஆகியார். 2 சங்கு இருக்குது, ஆனா தாரை 1 தான். இப்ப அந்த மரண காலத்துல சங்கெல்லாம் ஊதுவாங்க, பார்த்திருப்பீங்க. தாரையும் ஊதுவாங்க. தாரை, தம்பட்டம் அப்படின்லாம் சொல்லி 2 விதமா சொல்லுவாங்க. அப்போ சங்கு, ஆனா தாரை 2. அதனால பின்னப்பட்டிருக்கு இந்த உடல். சுவாசம், மூக்கு, இதுங்களெல்லாம் வச்சு அவர் சொல்றாரு. சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. இந்த உலகத்துல அதை போய் பிடிச்சிக்கின்னு வாசியோகன்ற பேர்ல ஏதோ தப்பா செய்யறதை பத்தி பேசுறாரு. சரியா செஞ்சாலும் சரிதான், எனக்கு தெரியாது அவங்க நீங்க சரியா செய்வீங்களா இல்லையான்னு. ஆனா இங்க அவர் சொல்றாரு, மங்கி மாளுதே இங்கு மானிடங்கள் எத்தனை. சங்கு 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிடு கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாம். எல்லாரும் கூடவும் பால் இல்லாம, காமம் இல்லாம, எந்த விதமான பற்று பேதம் இல்லாம எல்லாத்து கூடவும் வாழ முடியும்ன்றார். சோ சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே இங்கு மானிடங்கள் எத்தனை. சங்கு 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வள்ளீரேல் கொங்கை மங்கை பங்கரோடு. காமுறுதல் தேவையில்லை. கண்கள் மார்பகத்தை நோக்காது, கறந்த இடத்தை நோக்காது, கண்களை பார்த்தே பேச முடியும். இப்போ மனம் அமைதி பெறும், விடுதலை அடையும், வீடு பேரை நோக்கி நகர்ந்து இருக்கும், அழகாயிட்டு இருக்கும். இது ஒரு பயிற்சி முறையும் கூட. நல்ல குருவை நாடி நீங்க அந்த பயிற்சியை கூட நீங்க கத்து செய்யலாம். ஸோ இந்த பாட்டு ஒரு பயிற்சி முறையோட சேர்ந்து இருக்குது. பட் சுவாச பயிற்சியோட அது சம்மந்தப்பட்டிருக்குது. தாரையும் சங்கையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தார ஊத வள்ளீரேல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தார ஊதத்துக்கு கத்துக்கோங்க. அது ஒரு பயிற்சி முறை. நன்றி. பார்த்ததுக்கு நன்றி. பாருங்க. பகிர்ந்தா பகிர்ந்தலுக்கும் நன்றி. பகிருங்க. பங்காளியா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலும் அதுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கடவுள் உங்க பக்கம், கடவுள் நம்ம பக்கம். நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒண்ணுதான். நாம கடவுளால் எல்லாரும் ஒன்றிணைவோம். எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி.